திருப்பூர் மாவட்டம் பொங்குபாளையம் பகுதியில் ஸ்ரீ மாரியம்மன் கோயில் உள்ளது. இந்த கோயிலில் அனைத்து சமுதாய மக்களும் வழிபட்டு வரும் நிலையில் கடந்த மாதம் அரசியல் லாபத்திற்காக ஒரு சிலர் ஆலய நுழைவு போராட்டம் என்ற பெயரில் தவறான தகவல்களை அரசிடம் தெரிவித்ததால் தங்களை கோயிலுக்குள் அனுமதிக்கப்படவில்லை என்றும் இதற்கு அறநிலையத்துறை அதிகாரிகளும் உடந்தையாக செயல்படுவதாக கூறி கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவை சார்பில் பெருமாநல்லூர் நால்ரோடு பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கலந்து கொண்ட கொங்கு வேளாளர் கவுண்டர் பேரவையின் மாநில செயலாளர் சூரியமூர்த்தி சட்ட ரீதியாகவும் சட்ட போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. அப்போது காட்டுப்பன்றிகள் நெற்பயிர்களை சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் காலையில் விவசாய பணிகளை மேற்கொண்டு இரவு நேரங்களில் பன்றிகளை விரட்டுவதற்கு ஒலிபெருக்கியில் நாய் குரைக்கும் சத்தத்துடன் காவல் காத்து வருவதாக வேதனை தெரிவித்தனர். ஒரு ஏக்கருக்கு 7 ஒலிபெருக்கியுடன் காவல் நிற்பதாகவும் அந்த ஒலிபெருக்கியின் மின்சார சேமிப்பு குறைந்ததும் காட்டுப்பன்றி பயிர்களை சேதப்படுத்தி செல்கிறது. எனவே காட்டுப்பன்றியை வனவிலங்கு பட்டியலில் இருந்து நீக்க வேண்டுமென அதிகாரிகளிடம் வலியுறுத்தினர். அப்போது கூட்டத்தில் திடீரென ஒலிபெருக்கியில் நாய் குரைக்கும் சத்தம் எழுப்பி விவசாயிகள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூரில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான வெங்கடேஸ்வரா மேல்நிலைப் பள்ளியில் 1971ஆம் ஆண்டு SSLC பயின்ற முன்னாள் மாணவர்கள் 272 பேர் ஆண்டுக்கு ஒருமுறை பள்ளியில் சந்தித்து குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் 35 பழைய மாணவர்கள் குடும்பத்தினருடன் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். பின்னர் அனைவரும் திருக்கடையூர் பக்தி ஸ்தலத்திற்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து 70வது திருமண விழாவை கொண்டாட சென்றனர். இதையடுத்து படித்த பள்ளிக்கு மாணவர்களுக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கானாடு காத்தான் பேரூராட்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா சைக்கிள்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேரூராட்சி தலைவர் ராதிகா ராமச்சந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சைக்கிள்களை வழங்கினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொறுப்பேற்ற காலத்திலிருந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அறிவிக்கப்பட்டு அதை செயல்படுத்தி வருகிறார். இந்தியாவிலேயே வேறு எங்கும் இல்லாத திட்டங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் உள்ளதாகவும் எந்த கோரிக்கைகள் வைத்தாலும் அதை உடனடியாக நிறைவேற்றி தருபவராக தமிழக முதலமைச்சர் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தலைமை ஆசிரியர் சிதம்பரம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 11வது வார்டு கவுன்சிலர் செட்டிநாடு பாலு, 10வது வார்டு கவுன்சிலர் ஜெயகணேஷ், கானாடு காத்தான் திமுக நகர துணைத் தலைவர் அழகு விஸ்வநாதன், செல்லா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டத்திற்கு புதிய மாவட்ட ஆட்சியராக கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் குலோத்துங்கன் என்பவர் பதவியேற்றார். அதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட மக்களின் குறைகளை கேட்டறிந்து தீர்வளித்து வந்துள்ளார். இந்நிலையில் அவர் காரைக்கால் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்று ஓராண்டுகள் கூட நிறைவடையாத நிலையில் திடீரென மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை புதுச்சேரிக்கு மாற்றம் செய்துள்ளதாக அரசாணை வெளியிடப்பட்டது. இதனை கண்டு கொந்தளித்த காரைக்கால் சமூக ஆர்வலர்கள் திடீரென மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறையினர் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் நின்று புதுச்சேரி அரசுக்கு எதிராகவும் மாவட்ட ஆட்சியரை மாற்றுவதற்காக வெளியிடப்பட்ட அரசாணையை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளியாடி அருகே முருங்கவிளை பகுதியில் உள்ள பஞ்சனங்குடி மலை அடிவார பகுதியில் தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் மலையை குடந்து கனிம வளம் கடத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். இதனால் நிலத்தில் நின்ற ரப்பர் மரங்கள் முறிக்கப்பட்டு வரும் நிலையில் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் மலையை குடைந்து கனிமங்கள் கடத்தினால் ஊர் சாலைகள் சுற்றியுள்ள விவசாய நிலங்கள், குடிநீர் உள்ளிட்டவற்றை பாதிப்பு ஏற்படும் என கூறி கனரக வாகனங்களுக்கு கிராமத்தில் அனுமதி மறுத்து ஊர் சாலையை கற்கள் வைத்து அடைத்தும் ஊர் மக்கள் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கக்கூடாது என்றும் வழங்கினால் தொடர் போராட்டம் நடத்தவுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர்.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையில் மீன் பிடிப்பதற்காக மீன்வளத்துறை சார்பில் ஒப்பந்த அடிப்படையில் தனியாருக்கு டெண்டர்கள் விடப்பட்டு மீன்கள் பிடிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் வைகை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மீன் பிடிப்பதற்காக இறைச்சி கழிவுகளை கொட்டி தண்ணீர் துர்நாற்றம் வீசுவதாக புகார் எழுந்த நிலையில் இதுகுறித்து வைகை அணையில் மீன் பிடிக்கும் மீனவர் கூறுகையில், வைகை அணையில் கழிவுகள் கொட்டப்படுவதாக கூறுவது பொய்யான தகவல் என்றும், தினமும் காலை 4 மணி முதல் 10 மணி வரை தண்ணீரில் இருக்கின்றேன், எனக்கு தெரிந்த வரையில் யாரும் இங்கு கழிவுகளை கொட்டப்படுவதில்லை என்றும் கூறினார். மேலும் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அரசு பள்ளி மாணவர்களின் வாசிப்பு திறன் மற்றும் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் வகையில் நாகையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கலர் பலூன் சிறார் இதழை அச்சிட்டு வெளியிடப்பட்டுள்ளது. இதன் முதல் பதிப்பு வெளியீட்டு விழா கீழ்வேலூர் தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. புத்தகத்தில் படைப்பாற்றல் செய்த மாணவர்கள் புத்தகத்தை வெளியிட அதை மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ் பெற்றுக் கொண்டார். படைப்பாற்றலை வெளிப்படுத்திய மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். தொடர்ந்து ஆட்சியர் பேசும்போது, குழந்தைகள் உண்மையாக என்ன எழுதுகிறார்களோ, இந்த சமூகம் அதை ஏற்றுக்கொள்கிறதோ இல்லையோ, வித்தியாசமாக எதுவாக இருந்தாலும் அதில் இடம்பெற வேண்டும் என்று கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் கொழுமாம்கொண்டான் ஊராட்சியில் தனியார் நிறுவனம் கிரிவால் குவாரி அமைத்துக் கொள்ள தமிழக அரசு அனுமதி அளிப்பது தொடர்பான பொதுமக்கள் கருத்து கேட்கும் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளர் மணிமாறன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தாளையம், புஷ்பத்தூர், கொழுமம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து பொதுமக்கள், விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். கருத்துக்களை கேட்க அதிகாரிகள் கூட்டத்தின் அறிக்கையை தமிழக அரசிற்கு அனுப்பி வைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் முடிவெடுக்கப்படும் என தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே உள்ள வடக்கு கள்ளிக்குளம் வடக்கு தெருவை சேர்ந்த கூலி தொழிலாளி சைலையப்பன் என்பவரது வீட்டில் கடந்த 5ஆம் தேதி களக்காடு போலீசார் சோதனை நடத்தி 285 கிராம் எடையுள்ள புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். சோதனையின் போது சைலையப்பன் வீட்டில் இல்லாததால் போலீசார் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் அவரது மனைவி முத்துமாரி முன் புகையிலை பொருட்களை வைத்து போட்டோ எடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த சைலையப்பன் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் சைலையப்பனை மிரட்டிய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவரது குடும்பத்தினருக்கும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம மக்கள் 2வது நாளாக காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். இதையொட்டி கிராமம் முழுவதும் தெருக்களில் கருப்பு கொடிகளும் கட்டப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.